கிராமத்துக்குள்ள வெள்ளரிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் போட்டுருக்கேன். எப்படி போட்டியோ தெரியல. பல ஜூஸ் எல்லாம் அடிச்சிருந்துருப்பா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்கள் பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இப்போ வெயில் ஓவராக இருக்குது. இப்போ இந்த வருஷம் சித்திரை மாதத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சு, அட்டமழை மாதிரி பெஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. சித்திரை பிறந்ததுலேருந்து மழை விடாத மழை பெஞ்சிச்சு, ரொம்ப கூலிங்காக நல்லா இருந்துச்சு. இப்போ மழை விட்ட உடனே மழை விடுறதுக்கும் அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மழையும் இல்லையா, அக்னி நட்சத்திரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. ஒரு 2 நாள் தான். நாளைக்கு சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்க போகுது. இந்த 2-3 நாளைக்குள்ளே இருக்க முடியல. அவ்வளோ எரியுது வீட்டுக்குள்ள. அதாவது சூடு ஓவராக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, பேன் போட்டாலும் இருக்க முடியல, வைக்க பக்கம் போனாலும் இருக்க முடியல. அதுக்கு நல்லா குழுன்னு நல்லா கூலாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா கூலிங்காக இருக்கும். இன்னொன்று இது தண்ணியை தாவ எடுக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, இப்போலாம் இந்த வெயிலுக்கு சும்மா தண்ணி தவிச்சிட்டே இருக்கும். அப்போ தண்ணியை குடிச்சு வயிறு நிறைஞ்சிடும், சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தண்ணி தாவமும் எடுக்காது, நல்லா கூலிங்காகவும் இருக்கும், நல்லா ஒரு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயை வச்சு ஒரு ஜூஸு நல்லா குழுன்னு போட போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3 வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேன். இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு துளசி வைக்கலாம். மேலே அப்படி துளசி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா துளசி வைக்கலாம். துளசி விட்டு இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். மிச்சி சீரை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம். இந்த வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி இந்த மாதிரி வெட்டி லேசாக போட்டுக்கலாம். ஒரு லெமனு, ஒரு லெமனோட சாறு எடுத்துருக்குறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி, கொஞ்சம் போல் புதினா கொஞ்சமாக போடுங்க, நல்லா வாசத்துக்கு. கொஞ்சமாக கல் உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அடித்தாச்சு. இப்போ இதில் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது தண்ணி தாவமும் எடுக்காது. இந்த வெயிலுக்கு ரொம்ப குழுன்னு இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த 2 ஐஸ் கட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செமையாக இருக்கும். நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா குழுன்னு இருக்கும். இன்னொன்று தண்ணி தாவமே எடுக்காது. இது எப்போ சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இதை சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தாவமே எடுக்காது, நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்டோன்னா, காலையில் டிஃபன் சாப்பிட்டோன்னா மத்தியானத்துக்குள்ளே அவ்வளோ தண்ணி தவிக்கும். அப்போ நம்ம தண்ணியாக நம்ம சாப்பிடும் பொழுது மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது சாப்பாடும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல புத்துணர்ச்சியாக நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியானம் இருக்க இந்த மாதிரி கூட நம்ம குடிச்சிக்கலாம். 2 நேரம் குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சர்க்கரை போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் சர்க்கரை போடலை, உப்பு தான் போட்டிருக்கிறேன். வெள்ளரிக்காய் ஜூஸ் நல்லா குழுன்னு வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இதை தோல் சீவ போடுறதில்ல, தோல் சீவி தான் போடணுங்கிறது இல்லை, சும்மா கூட போட்டுக்கலாம். தோலோடவே நான் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெட்டியாச்சு. தோலோடவே வெட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க.
ஒரு துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து காரமாக செய்ய போகிறோம். நல்லாயிருக்கு. குட்டியாக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா, அரை லெமன், 1 கப்பு தயிர் விட்டுக்கோங்க, 1 கப்பு தண்ணி, தேவையான அளவு சால்ட்டு. இதையும் நைஸாக அடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டுறதுனால வடிகட்டலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுனது அப்படி தான். வடிகட்டுறதுனா கட்டிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்காக இருந்தால் வடிகட்டி கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். செமையாக இருக்கும் பாருங்க. ஒரே ஒரு புதினா. ஃபுல்லாகவே பசியே எடுக்காது. உடம்பு நல்லா சீக்கிரம் குறையும். உடம்பு இருக்கிறவங்களுக்கு உடம்பு குறையும். இன்னொன்று வந்து நல்லது, சாப்பாட்டுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை, சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஐஸ் கட்டி வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். நான் வந்து ரெண்டுலேயுமே ஐஸ் போடுறத விட நான் அதில் வந்து ஐஸ் கட்டி போட்டு இதில் ஐஸ் கட்டி போடலை. நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. தயிர் ஊற்றிருக்கலாம், ஜில்லுன்னு தான் இருக்குது. அதனால் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த நம்ம தயிர் ஊற்றி அடித்தது செமையாக இருக்குதுங்க. ஐஸ் கட்டி போடலை. சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. வடிகட்டாதனால நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இது வந்து நம்ம வந்து லெமன் ஊற்றிருக்கிறோம். நான் 1 டம்ளர் தான் சாறு எடுத்தேன். அதுக்கு வந்து 1 லெமன் விட்டதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. நீங்கள் 1/2 லெமன் விட்டுக்கோங்க. 1/2 லெமன் விட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளையெல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கிறோம். நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக சூப்பராக இருக்குது. இதிலே வந்து உப்புக்கு பதிலாக சக்கரை கூட போட்டுக்கலாம். சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாங்க. இதாங்க வெள்ளரிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும். நல்லா வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும். நல்லா பசி தாங்க. அடிக்கடி தண்ணி தாவ எடுக்காது. இந்த அக்கினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். வெள்ளரிக்காய் ஜூஸ் என்னப்பா? பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாம் ஜூஸ் போடுறாங்க. கிராமத்துக்குள்ள வெள்ளரிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் போட்டுருக்குற. எப்படி போட்டியா தெரியல. பல ஜூஸ் எல்லாம் அடிச்சிருந்துருச்சுப்பா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. இது வந்து நல்லா பசி தாங்க. 1 டம்ளர் குடிச்சாலும் போதும்ல. வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி போட்டியா தெரியல. இதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் போட்டு அடிச்சா 2 பேரும் சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.